பீச்சில் கடையில் பார்க்குற மாதிரி ஃபுல் ஃபிஷ் ஃப்ரை வீட்லேயே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுவும் முக்கியமாக கிழங்கா மீன் ரொம்ப ஒட்டும் உடையும். அப்படி இல்லாமல் எப்படி ஃபுல் ஃபிஷ்ஷை அழகாக ஃப்ரை பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். ஃபிஷ் ஃப்ரைக்கு ஜென்ரலாக கார்லிக் இல்லாமல் வெறும் இஞ்சி பேஸ்ட் இருந்தாலே அதோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ உங்களுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸை ஜஸ்ட்டு கொஞ்சம் இஞ்சி தேவைப்படுறதுனால அதோடு சேர்த்து துளி தண்ணீர் விட்டு ஒரு நல்ல திக் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. அரைச்சி வச்ச பேஸ்ட்டில் அதுக்கப்புறமா நமக்கு லெமன் ஜூஸ் இருக்கு இல்லையா, அதை எடுத்து ஆட் பண்ணி அதை கொஞ்சம் நல்ல பேஸ்ட்டாக பண்ணிக்கோங்க. நம்ம ஃபிஷ்ஷை க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு அதில் கீரல் போட்டு வச்சுருப்போம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதை ஒவ்வொரு ஃபிஷ்ஷாக எடுத்து நல்லா ஈவனாக பெசரி வைக்கணும். டைம் இல்லை அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 5 to 10 minutes இதை ஃப்ரிட்ஜில் வச்சு எடுங்க. இன்கேஸ் டைம் இருந்ததுன்னா வெளியிலேயே ஒரு 30 to 40 நிமிஷம் நல்லா மேரினேட் ஆனால் போதும். மேரினேட் ஆனதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணணும். ஃப்ரை பண்ணுறதுக்கு ஜஸ்ட்டு ஒரு 5 minutes முன்னாடி நம்ம ஃபிஷ் மேலே ஏற்கனவே மேரினேட் பண்ணி வச்சுருக்க அந்த ஃபிஷ் இருக்கு இல்லையா, அதை எடுத்து அது மேலே லேசாக கார்ன்ஃப்ளவர் தூவி பரட்டிக்கணும். இந்த கார்ன்ஃப்ளவர் ஒரு பஜ்ஜி மாதிரி ஒரு கோட்டிங்காக இருக்கக்கூடாது. இது எதுக்கு போடுறோன்னா நம்ம போட்டிருக்க மசாலா உதிராமல் அதே நேரத்தில் தோல் ஒட்டாமல் நமக்கு ஃபிஷ் ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்காக. இப்போ நான் அந்த லேசாக தூவி பிரட்டி வச்சுருக்கேன் பாருங்களேன். இதில் ஒரு கோட்டிங் அந்த மாதிரி ஒரு பவுடர் போட்டதே தெரியல. அந்த அளவுக்கு ஒரு லேசான கோட்டிங்காக இருந்தாலே போதும். அகலமான ஃப்ளாட் பேனில் நல்லா எண்ணெயை சூடு பண்ணி ஒரு மீடியம் ஃப்ளேமில் நல்லா எல்லா சைடும் வேகிற மாதிரி எடுக்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பீச்சில் பண்ணுற மாதிரி ஃபுல் ஃபிஷ் ஃப்ரை பண்ணிகிட்ருக்கோம். நல்ல பெரிய பேனில் இடம் விட்டு போட்டுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு திருப்புறதுக்கு இடம் இருக்கும். அதே மாதிரி திருப்பும் போது 2 ஸ்பூன் எப்பயுமே 2 ஸ்பூன் யூஸ் பண்ணுங்கள். ஸோ முக்கியமாக கிழங்கா நல்லா உடையும். அதே மாதிரி ஸ்கின் ஒட்டிக்கும். ஸோ அது ரெண்டுமே ஆகக்கூடாதுன்றதுக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஃப்ரை பண்ணுறதுக்கு ஜஸ்ட்டு 5 minutes முன்னாடி கார்ன்ஃப்ளவர் போட்டு கோட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி திருப்பும் போது இந்த மாதிரி திருப்பினீங்கன்னா உங்களுக்கு உடையாது. அதே நேரத்தில் எல்லா சைடும் பதமாக திருப்பி நம்ம குக் பண்ணிக்கலாம். ப்ளஸ் உங்களுக்கு அந்த ஸ்கின் உரியவே இல்லை பார்த்தீங்களா, ஒட்டாது பேனில். ஏன்னா நம்ம கார்ன்ஃப்ளவர் போட்டிருக்கிறதுனால. இன்னொன்று உடனே திருப்பக்கூடாது. ஒரு சைடு நல்லா வேக விட்டு ஒரு 3 to 4 minutes அப்புறம் தான் திருப்பணும். இல்லைன்னா கரெக்டான பதம் வரலன்னா அது பேனில் ஒட்டிக்கும். ஸோ திஸ் இஸ் த வே. இந்த மாதிரி திருப்பி வேக வச்சு ஒரு 2-3 தடவை திருப்பி பதமாக வேக வச்சிங்கனாலே கிழங்கா ஃபுல் ஃபிஷ் ஃப்ரை உடையாமல் ஸ்கின் பிரியாமல் நீட்டாக எடுக்கலாம். நல்லா குக் ஆகிடுச்சு. எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. சுத்தமாக ஒட்டலை. நல்லா குக் ஆகிருக்கு. ஸோ எடுக்கும்போது நீங்கள் ஜாரணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு நல்ல பெரிய கரண்டி, ஒரு சின்ன கரண்டி எடுத்து அழகாக பேப்பர் கவரில் வச்சுக்கலாம். பார்த்தீங்களா? ஸோ இப்போ நீட்டாக வந்துடுச்சு. இதை பேப்பர் டவலில் இதுக்கு மேலே ஒரு பேப்பர் டவல் போட்டு ஒட்டி நம்ம நல்லா க்ளீனாக ஃப்ரெஷ்ஷாக தோல் ஒட்டாமல் உரியாமல் நம்ம ரெடி பண்ணிட்டோம். தேங்க்யூ.